சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் என்ன நல்லாவே தெரியும். நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா அது நான் முதல்ல எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லணும், என் குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல நான் உயர்ந்து நிற்கிறது காரணம் என் குடும்பம். இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையுமே நானே வெளியில நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சு போறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கவங்களுக்கு நிறைய பேர் நான் 3 தடவை இங்கே வந்து போயிட்டேன். அப்ப அதுக்கு இதாக நாங்கள் நிறைய வேலை திட்டங்களை நகர்த்தணும் அப்படின்றதுல பதிச்சிருக்கிறோம். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்புகளும் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாம நாங்கள் வந்து என்னுடைய வேலை திட்டம் மலையக பெண்கள் அமைப்பு அப்படின்றது வந்து நான் மாத்திரமல்ல, எதிர்காலம் அறக்கட்டளை தெரிஞ்ச தலைவர் அப்படின்றது உலக ரீதியில அவர் ஒரு தனி அமைப்பு அறக்கட்டளையை சேர்ந்த ஒருவர். அவர் என்ன வந்து இனக்கண்டை மலையகத்துல ஏழ்மையில் பாடும் வறுமை பாடுற சிங்கிள் மதர் இளைஞரிவர்களுக்கு மற்றது வந்து சிறுவர்களுக்கான மற்ற டிசபிள் பிள்ளைங்களுக்கான யூனிவர்சிட்டிக்கு போறதுக்காக அவங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை இப்படி நாங்கள் வந்து நான் மலையகத்தில் நிறைய பேரை நான் அனுப்பிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி நான் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நான் வந்து இங்கே இருந்ததுனால பிறந்து வளர்ந்ததுனால இந்த ஊருக்கு நான் ஏதாவது பண்ணணும். ஏன்னு சொன்னா நாங்கள் வந்து வெளிக்காலத்தில் வந்து நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சு போகிறோம். என்னுடைய மலையக பெண்கள் அமைப்பின் செயலாளர் ராதிகாவுங்க, என்னோட வெளிக்கால ஆலோசனையாளர் உஷன் அவரு இல்லாமல் அவர் அதே மாதிரி சந்திரசேகர் அவங்க என்னன்னா அவங்களுக்கு தெரியும் என்னோட வெளிக்காலத்தில் வந்து அவங்க பயணிச்சிருக்காங்க. வெளியில நாங்கள் எவ்வாறான வேலை திட்டங்களை செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு. அப்ப அந்த பட்சத்துல எனக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்ததுனால எங்களோட மலையத்துல இருக்கிற இந்த ஊர்ல இருக்க பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கதைக்கும் போது நான் இங்க கட்டாயம் சொல்லியே ஆகணும். என்னோட உசன் வந்து அவரும் சந்திரசேகர் அவங்களும் கதைச்சாங்க, ராதிகா 3 பேரும். நீங்க இவ்வளவு வெளியில எல்லாம் செய்றீங்க, எங்களுக்கு இங்கே ஒரு ஏதாவது மாற்றத்தை கொண்டாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்சத்துல நாங்க இங்க வந்து கூடிய சீக்கிரம் 2 கண்ணாடிகளை நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு இடம் இல்லாத பிரச்சனை ஒன்று இருக்கு. அதே மாதிரி இங்கே நாங்க ஏலவல் முடிச்சுட்டு போற பிள்ளைங்களுக்காக உயர்தரத்துக்கு போறதுக்கான ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நாங்க இனங்கட்டு செய்யறதுக்கு இருக்கோம். அதே மாதிரி ரொம்ப வறுமையில இருக்கிற பிள்ளைங்களை இனங்கட்டு அவங்களுக்காக உதவிக்கு நாங்க செய்யறோம். ஆனா இது உங்களுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் தரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். வேற இந்த வாய்ப்பையும் இந்த சந்தர்ப்பத்தையும் இதே ஊர்ல எனக்காக கொடுத்தவங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன்.